ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. எந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்கோப் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ்லாம் என்ன, எப்படி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருங்க. பெரியாருக்கு 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயருக்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தாங்க. எலிஜிபிலிட்டி என்ன இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணுங்க, அல்லது அதுக்கு சிமிலரான அப்ளிகேட்டட் ஸ்கூல் வித் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதில் படிச்சிருந்துருக்கணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே மேண்டேட்டரி சப்ஜெக்டாக இருக்கணும். அதில் 50% மார்க் எடுத்துருந்துருக்கணுங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. என்ன ஸ்கோப்னு பார்த்திங்கன்னா, இது குளோபலி, அதாவது வேர்ல்டு வைடு இந்த கோர்ஸுக்கு டிமாண்ட் இருக்குங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிச்சிட்டாலே எண்ட்லெஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி ஒரு ஜாப் இன்க்ரீஸிங்கை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையாவே இதில் இன்க்ளூட் ஆகுங்க படிக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோலியம் டெபாசிட்ஸை டிஸ்கவரி பண்ணுறதா இருக்கட்டும், நேச்சுரல் ரெசர்வாயர்ஸை அந்த எப்படி அந்த எர்த்துக்குள்ளே டீப்பாக இருக்குது அது எல்லாமே பற்றி நிறையா படிப்போம். இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா ரோல்ஸும் இருக்குங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறது பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் செமஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு சி ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் செமஸ்டர் 2ல் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இது வரும். செமஸ்டர் 3ல் பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டெக்னிக்கல் ரைட்டிங் இதெல்லாமே வருங்க. செமஸ்டர் 4ல் அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங், கிராஃபிக்ஸ், தெர்மோடைனாமிக்ஸ் இது வரும். செமஸ்டர் 5ல் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் அண்ட் பார்ட்டிக்கல் மெக்கானிக்ஸ், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், நியூமரிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இது வரும். செமஸ்டர் 6ல் பார்த்தீங்கன்னா பேசிக் ஜியாலஜி, ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி, ஜியாலஜி ஆஃப் பெட்ரோலியம் இது வருங்க. செமஸ்டர் 7ல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், வெல் கம்ப்ளீஷன் டெஸ்டிங் அண்ட் சிமுலேஷன், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, நேச்சுரல் கேஸ் இன்ஜினியரிங், அன்கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன் ரிசோர்ஸ், ப்ராசஸ் யூட்டிலிட்டிஸ் அண்ட் சேஃப்டி இது வரும். செமஸ்டர் 8ல் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் டிசைன், அட்வான்ஸ்டு ட்ரில்லிங் டெக்னாலஜி, alternative energy resource, estimation of reserve and petroleum economics, storage, transport and corrosion engineering, environment and hazard management இது எல்லாமே வருங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 15,000 இருந்து 2 lakhs வரைக்குமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க. நாம் போகிற காலேஜஸ் இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா ரெசர்வாயர் இன்ஜினியர், ட்ரில்லிங் இன்ஜினியர், கம்ப்ளீஷன் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர், பெட்ரோலியம் ஜியாலஜிஸ்ட், மெட்டீரியல் சயின்டிஸ்ட், ரெஃபினரி மேனேஜர், ஜியா சயின்டிஸ்ட், பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியர் இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நம்ம போகலாங்க. அதே மாதிரி ஆவரேஜான என்ட்ரி லெவல் சேலரி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs இருந்து 20 lakhs வரைக்குமே பெர் ஆனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தாங்க. நாம் போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தாங்க சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ்லாம் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ஆயில் இந்தியா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், ரிலையன்ஸ் ரெஃபினரி, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அதுக்கப்புறம் எஸ்ஆர் ஆயில் லிமிடெட் இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் நாங்களே கிளியர் பண்ணி வைப்போம். அதே மாதிரி டிஸ்பிளேலையும் உங்களுக்கு நம்பர் தெரியும், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலுமே உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.